2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனத்துல நம்ம பாக்குறோம் நாகமான குறிச்சு. நாகமான் பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன் வேற வேற கான்டெஸ்ட்ல, அது விஷுவலா எப்படி பார்க்கணும்ட்டு. நாகமான் குஷ்டரோகியா இருந்தான் இருக்குது 1வது வசனத்துல. மகா பராக்கிரமசாலியாகி அவனும் குஷ்டரோகியா இருந்தான். வெறும் குஷ்டரோகி அப்படின்னு எடுத்துக்க கூடாது. குஷ்டரோகியா இருந்தான் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த காலத்துல யாரோடையும் மிங்கிளாக முடியாது. ஊருக்கு வெளியே தனியா இருக்கணும். யாராவது போனான்னு இந்த சைடு அவங்களுக்கு தொத்து வியாதி வந்துருன்றதுக்காக தீட்டுன்னு கத்தணும். ஆனா இவன் பாருங்க, செகண்ட் இன் கமாண்ட், சேனாபதி, சீரியா தேசத்து சேனாபதி. இவன் இப்ப என்ன பண்ணிருக்கான்? கவசத்தை போட்டு மறைச்சிருக்கான் குஷ்டரோகத்தை. தலையில இருந்து ஃபுல்லா கவசம். அந்த முகத்துல இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு. எந்த அளவுக்கு கவசத்தை வச்சு மறைக்கணுமோ மறைச்சிருக்கிறான். ஆனா ஒவ்வொரு நாள் காலையில அவன் எழும்பும் போது எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இந்த நாகமான் எந்திரிக்கும் போது அவன் எந்திரிச்சு அவன் போய், அந்த காலத்துல கண்ணாடி இருந்திருக்குமான்னு தெரியல, ஏதோ ஒண்ணு இருந்திருக்கும் பாக்குறதுக்கு. அதை பார்க்கும்போது இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவனுடைய சரீரத்தை பார்க்கும்போது அவனுக்கே கஷ்டமா இருந்திருக்கும். என்னுடைய சரீரம் இப்படி அழுகி போன ஒரு சரீரமா? ஏன்னா மிரியாம்ல பாக்குறோம் நம்ம, ஒரு அழுகி போனத சதைன்னு சொல்லி பாக்குறோம். குஷ்டரோகம் தான் ஒரு அழுகி போன மாதிரி. அதெல்லாம் அப்படியே விரல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். பாதி விரல் இருக்கும், உதடெல்லாம் அப்படியே போய் ஒரு மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். அந்த காதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த தொழுநோயில பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இவன் அந்த காலையில எந்திரிச்ச உடனே அவன் மேலேயே அவனுக்கு வெறுப்பு வரமா. அவனுடைய உருவத்தை பார்க்கும்போது, அவன் கண்ணாடியில ஏதோ தண்ணியிலேயே போய் பார்க்கும்போது அவனுக்கு எவ்வளவு எரிச்சல் வரும் யோசிச்சு பாருங்க. அவன் மேலேயே அவனுக்கு ஒரு எரிச்சல், கோபம். ஆனா வாழ்ந்தாகணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். அங்க 2வது வசனம் பாருங்க. சிரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்துல இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். ஒரு 10-12 வயசு பொண்ணு மாதிரி நினைங்க. ஒரு சின்ன பெண்ணை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அடிமையா கொண்டாந்து நாகமான் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். எலிசாவை பத்தி இந்த பொண்ணு சொல்றா பாருங்க. இந்த பொண்ணு எப்படி சொல்லுது பாருங்க. அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். இதை சாதாரணமா பார்க்க கூடாது. இதை டே டு டே என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். அவன் குஷ்டரோகமா இருக்கிறான், அவன் கத்துறான், அங்க இருக்கிற ஜாமான்லாம் போட்டு உடைச்சிருப்பான், கோவம் வந்திருக்கும் அவனுக்கு. ஏன்னா எப்படி காமிக்கணும்னு தெரியாது. கவசத்தெல்லாம் போட்டுட்டு பெரிய ஆளா வெளியே போறான். ஆனா ராத்திரி வந்தவனே எப்படி இருக்கும்? அந்த கவசத்தெல்லாம் எடுக்கும் போதெல்லாம் இவனுக்கு பயங்கரமா கத்திருப்பான். கத்திட்டு அங்க இருக்கிற எல்லா ஜாமானையும் உடைச்சிருப்பான். இப்படி ஒரு வாழ்க்கையான்ட்டு இதெல்லாம் இந்த பிள்ளை பார்த்துட்டு இருந்திருக்கும். பார்த்துட்டு மெதுவா நாகமான் ஒய்ஃப்ட போய் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி எலிசா தீர்க்கதரிசிட்ட போனா சுகமாயிரும், ஏன்னா கர்த்தர் அவரோட இருக்கிறாரு, நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது அப்படின்லாம் அந்த பிள்ளை சொல்லியிருக்கோம். இந்த அம்மாட்ட சொல்ல உடனே போய் சொல்லியிருக்காரு. அங்கேயும் ஒரு டைம் எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த பிள்ளை ஒரு அடிமை பொண்ணு. இது போய் சாதாரணமா சொல்லிட முடியாது. ஒரு எஜமானிட்ட நிறைய பேர் வேலை பார்த்திருப்பாங்க. இந்த பிள்ளை ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போய், நாகமான் ஒய்ஃப் ரொம்ப சோர்ந்து போய் டிஜெக்டடா இருந்திருக்கும் போது, அம்மா நான் பேசலாமான்னு கேட்டிருக்கோம். அம்மா நான் பேசலாமா, அது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே மெதுவா கேட்டிருக்கோம், நான் பேசலாமான்ட்டு நல்ல மூடு பார்த்து கேட்டிருக்கோம். அவன் நெகேமியா போய் ராஜாட்ட பேசின மாதிரி, எஸ்தர் போய் ராஜாட்ட போய் நின்ன மாதிரி மெதுவா கேட்டிருக்கோம். என்னன்னு இருப்பா அசட்டியா. அப்ப அவர் ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு என்னன்னு இருப்பா, இல்ல இந்த மாதிரி எங்க ஊர்ல அப்படி இருக்கு, உன் வேலையை பார்த்துட்டு போயிருப்பா. அதுக்கப்புறம் 2-3 வாய்தா நடந்திருக்கும். 2-3 தடவை அப்படியே ட்ரை பண்ணிருக்கோம் அந்த பிள்ளை. அப்புறம்தான் அவன் மனசு இறங்கிருப்பா. என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிற, யாரு சொல்லிடுவா, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா, இப்படி எல்லாம் அற்புதம் நடந்திருக்குது, என்னென்ன அற்புதங்கள் நடந்திருக்குது எலிசா வச்சுன்னு சொல்லியிருக்கும். அது சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிருப்பா, நேரா போய் நாகமான்ட்ட போய் நேரடியா பேசியிருக்க முடியாது. நாகமானுக்கு மூடு வர மாதிரி எப்ப நல்ல மூடு இருக்கும் அப்பதான் பேசியிருப்பா. அவன் வேலையை பாருன்னு இருப்பான். முதல்ல எடுத்த உடனே கேட்டிருக்க மாட்டான், உன் வேலையை பாரு அப்படின்னு இருப்பான். இதெல்லாம் நமக்கு ப்ராஃபஸி. எல்லாமே ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா உடனே எல்லாரும் கேட்டுற மாட்டாங்க, டக்குன்னு நடந்துராது.
ஏன்னா அவங்க எல்லாரும் எதிர்த்து நிக்கிறவங்க இருப்பாங்க, அதை புறக்கணிக்கிறவங்க இருப்பாங்க. அப்ப ஒரு நாள் மனசு தொடப்பட்டிருக்கும், ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்ட்டு. அப்ப அவன் போய் என்ன பண்றான்னா, அப்பொழுது அவன் போய் 4வது வசனம், அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்னின்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவிடத்தில் அறிவித்தான். அப்ப அந்த பிள்ளையே நாகமான்ட்ட பேசியிருக்கு, எஜமான்ட்ட பேசியிருக்கு. அதுக்கப்புறம் நாகமான்ட்டே வந்து சொல்லியிருக்கும், அப்படியா அப்படியான்னு கேட்டிருப்பான். சரி, ராஜாட்ட சொன்ன உடனே ராஜா என்ன பண்றாரு, இவரு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு. இந்த மாதிரி இவன் குஷ்டரோகத்தை சுகப்படுத்தி அனுப்பணும். உடனே அவன் நான் ஆண்டவரான்னு சட்டையை கிழிச்சிட்டான். நானும் வந்து வெறும் மாம்சம் ரத்தம் தானே, சாதாரண மனுஷன் தானே, நான் யாரு, நான் ஆண்டவரா, நான் சுகப்படுத்த முடியுமான்னு. அப்பதான் எலிசா சொல்லி அனுப்புறாரு. அவன்கிட்ட என்கிட்ட அனுப்புன்றார். அப்ப ஆண்டவர் வந்து எலிசாட்ட பேசிட்டார் நாகமான குறிச்சு. அதெல்லாம் இங்க நம்ம அதான் இன்பிட்வீன் தி லைன்ஸ் படிக்கணும், இந்த இடையில என்ன நடந்திருக்கும்ட்டு. அப்ப அங்க போகும்போது ஒரு பெரிய ஒரு சேனாதிபதி, ஒரு ஒரு செகண்ட் இன் கமாண்ட், ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி, பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் மாதிரி, அப்படிப்பட்ட ஒருத்த வந்து நிக்கிறான்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு போர் வீரன் வரானா ஒரு குதிரையில வருவான், ஒரு 100 பேருக்கு அதிபதி வரானா ஒரு 2, 3, 4, 5 குதிரை வந்திருக்கும் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு. இவன் ஒரு சேனாபதினா ஒரு ரதங்கள் வந்திருக்கும், அவ்வளவு குதிரைகள் பாதுகாப்புக்கு வந்திருக்கும் அவனுக்கு. இஸ்ரவேல் ராஜா பாதுகாப்பு கொடுத்திருப்பான். ஏற்கனவே சீரியா தேசத்துல இருந்து அவன் பாதுகாப்போட வந்திருப்பான். இங்க இன்னும் அடிஷனலா அவனுக்கு செக்யூரிட்டி கொடுத்திருப்பாங்க. இவ்வளவு செக்யூரிட்டி, இவ்வளவு சத்தம், ரதங்கள் சத்தம், குதிரைகள் சத்தம் வெளியே கேட்குது. எலிசா அவர் அமைதியா தியானத்துல இருக்கிறாரு. வந்த உடனே சேனாபதி வேலைக்காரன் வந்து சொல்றான், ஆமா எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, அவனை போய் யோர்தான்ல போய் மிங்கி எந்திரிக்க சொல்லு. அப்ப அவன் போய் சொல்றான், யோர்தான்ல மிங்கி எழுதுனா எங்க நாட்டுல இல்லாத ஆறுகளா, அப்படி என்ன இங்க இருக்குது அப்படின்றான் நாகம்மான். அப்ப அங்க இருக்கிற ஒரு சேவகன் என்ன சொல்றான், அவன் பெரிய காரியத்தை சொன்னா செஞ்சிருப்பியா, ஏன்னா அவன் குஷ்டரோகம் பெருசு, இது பெரிய வியாதி, இது சாதாரண வியாதி இல்லை. இந்த வியாதி நீங்கிறதுக்கு அவன் ரொம்ப பெரிய காரியத்தை சொன்ன நீ செஞ்சிருப்பே இல்ல. இப்போ சின்ன காரியம் தானே சொல்றான், யோர்தான்ல முங்கி எந்திரின்னு, முங்கிதான் எந்திரிச்சு பாருன்னு. அப்ப இவன் சொல்றானேன்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ணிருக்கிறாரு, நாகமான் முங்கி எந்திரிச்சிருக்கிறாரு. எடுத்த உடனே ஆயிருக்காரு. ஏன்னா எத்தனை தடவை முங்கி எந்திரிக்குன்னு கேட்கறாங்க. 7 தடவைனா 1 தடவை, 2 தடவை, 3 தடவை அப்படி இல்லை கணக்கு. மோர் தேன் ஒன்ஸ், மோர் தேன் ட்வைஸ், ஒரு தடவைக்கு மேல, 2 தடவைக்கு மேல முங்க சொல்லு, அவன் சுகமாகிற வரைக்கும் முங்க சொல்லு பாண்டிருப்பார். இது பைபிள் அப்படித்தான் படிக்கணும். உடனே அவர் 7 தடவை சொன்னார். 7 பரிபூர்ணத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ ஓன் டீச்சிங்ல போயிடக்கூடாது, நம்ம சொந்த பிரசங்கத்துக்குள்ள போயிடக்கூடாது. ரொம்ப மைன்யூட்டா ஃபாலோ பண்ணணும். நமக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது மைன்யூட்டா ஃபாலோ பண்ணணும். அக்யூரசி அப்பதான் வரும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அது எங்க இருக்குது, நான் வந்து என்னுடைய சாத்தான் மூலமாக எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது, அதை எடுத்து போடும்படி 3 முறை நான் ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டேன்றார் பவுல் ஒரு இடத்துல. அப்பதான் என் கிருபை உனக்கு போதும்ன்றார். அப்ப மோர் தேன் ஒன்ஸ் ஐ ஆஸ்க் காட், மோர் தேன் ட்வைஸ், so many times I asked God in my prayer அப்படின்னு அர்த்தம். 7 தடவை, 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, அப்படி ஏலம் போட்ட மாதிரி கிடையாது. அப்பதான் நமக்கு மைண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும். இல்லைன்னா மைண்ட் வந்து என்ன ஆகும்னா நேரோ மைண்ட் ஆயிடும். எல்லாத்தையுமே அந்த அந்த கோணத்திலயும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம அதனால மைண்ட் செட் வந்து எப்பயுமே ஃப்ரீயா இருக்கணும். அதனால குழந்தைய போல படிக்கணும். பைபிளை படிக்கும் போது ஒரு பிள்ளைகிட்ட எப்படி, ஒரு சின்ன குழந்தைகிட்ட இந்த கதையை சொன்னீங்கன்னா எப்படி ஓப்பன் மைண்டா கேட்குமோ, அப்படி ஓப்பன் மைண்டா தான் நம்ம பைபிளை படிக்கணும். அப்ப நம்ம முதல் தடவை மூழ்கி எந்திரிச்ச உடனே சுகமா இருக்காது. உடனே பார்த்திருப்பான். இப்படி பார்த்துட்டு தனக்கு சொன்னான் பாருங்க, முங்கி எந்திரிச்சாதான் பாரு, அவனை பார்த்துருப்பான் ஒரு பார்வை. அவன் என்ன பண்ணிருப்பான், 2 படி மேலாடி பின்னாடி ஓடி இருப்பாங்க, பயந்து போயிருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே என்ன நடக்கும்னு தெரியாது. 2வது முங்கி எந்திரிக்கும் போதே இப்பவும் சுகமாக்கல. இப்ப என்ன பண்ணிப்பாங்க, அவன் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருப்பானுங்க. கொஞ்சம் பேர் நிப்பானுங்க, மீதி எல்லாம் பயந்து போய் பின்னாடி போய் நின்றுப்பானுங்க. இதெல்லாம் விஷுவலா நினைச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில அப்படிதான். ஒரு தடவை நடந்திருக்காதுன்னா உடனே ஹோப் போயிடக்கூடாது, விசுவாசம் போயிடக்கூடாது. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ன்றதுதான் அவரு. அதுக்குத்தான் இதெல்லாம் செய்யறாரு. இதெல்லாம் நமக்கு ஒரு முன் மாதிரி. அதுக்குதான் இதெல்லாம் நம்மளுக்கு இவ்வளவு தூரம் பேச வைக்கிறார். மறுபடியும் அவன் மூங்கி எந்திரிக்கும் போது முழுமையா சுகமாயிருக்கும்.
இவன் இப்படியே பார்த்திருப்பான். பார்த்தா அவங்க தூரம் போனவங்க எல்லாம் கிட்ட வந்திருப்பானுங்க. எல்லாருமே கிட்ட வந்திருப்பானுங்க. கிட்ட வந்து பார்த்திருப்பானுங்க. கிட்ட வந்து பார்த்தா இவனுக்கு எல்லாம் பார்த்தா ஃபுல்லா சுகமாயிருச்சு. அந்த இடத்துல பூரா கலங்கி இருந்திருக்கும். உடனே மெதுவா ஏறி போய் இன்னொரு இடத்துல போய் கரையில நின்று தண்ணிய பார்த்திருப்பான். ஏன்னா அங்க கண்ணாடி மாதிரி இருந்திருக்கும். அதுல பார்த்தா இது நான் தானான்னு பார்த்திருப்பான். எப்படி இருந்து யோசித்து பாருங்க. கத்திருப்பான். இத்தனை வருஷம் சிறைப்பட்டவன் வந்து இப்ப டெலிவர் ஆயிட்டான். கத்திருப்பான். கத்துன்னு கத்திருப்பான். கத்தி அங்க எல்லாம் ஓடி தண்ணிக்குள்ள ஓடி குதிச்சு அதுல போட்டு பல்ட்டி அடிச்சு அவன் எந்திரிச்சு அப்படியே என்ன பண்ணனே தெரியாது. ஏன்னா அவனுக்கு வந்து இப்ப சின்ன குழந்தை மாதிரி ஆயிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பான்றீங்க, அந்த அந்த சகதியிலேயே அந்த களிமண் இருக்குதுலயே அப்படியே முழங்கால நின்று 2 கையும் தூக்கி வானத்தை பார்த்திருப்பான். அதுதான் ஆண்டவர் சந்திக்கிற நேரம். ஒவ்வொருத்தரும் அப்படிதான் சந்திப்பார். அவன் எப்படி கத்திருப்பான் பாருங்க. ஆண்டவரே நீ தெய்வம் ஐயா, நீ தெய்வம், நீ எவ்வளவு வல்லமை உள்ள தெய்வம் ஐயா, அறியாதிருந்தேனே அறியாதிருந்தேனே. அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணிருப்பாங்க, குளிச்சுட்டு இருந்த உடனே உனக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் உணர்ந்துருப்பாங்க. அவன் என்ன பண்ணிருப்பான், கீழே இருக்க கவசம் மட்டும் மேல இருக்கிற பாடியை வந்து கவர் பண்ணாதீங்கன்னு இருப்பான். மேல ஏறி நின்று இவன் ரதத்துல உட்காரணும். ஓட்டுவான் 2 பேர் உட்கார்ந்து. அவங்களெல்லாம் போக சொல்லிப்பான். இவன் பின்னாடி உட்கார்ந்து இருப்பான். ஏன்னா இவ்வளவு நாள் அடைபட்டவன் விடுபட்டா எப்படி இருக்கும்னு யோசித்து பார்க்கணும். கர்த்தர் ஒருத்தர் விடுவிச்சாம எப்படி இருப்பான்னு. அந்த ரதத்தை எடுத்தவங்க எவ்வளவு நின்றுட்டு ஓட்டிருப்பாங்க. உட்கார்ந்தெல்லாம் ஓட்டிருக்க மாட்டான். ஏன்னா ஒரு விடுதலையோட வரான். நேரா அவன் இஸ்ரவேல் ராஜா போய் நன்றி சொல்லியிருப்பான். நன்றி சொல்லிட்டு நேரா அவன் நாட்டுக்கு போயிருப்பான். அவன் தேசத்துக்குள்ள போகும்போது எப்படி போயிருப்பான், அவள் அந்த அந்த குதிரை கணக்க இவன் அதுக்கு மேல அதை விரட்டி இருப்பான் மிக வேகமாக. ஏன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எகு வந்து குதிரையை ஓட்டுறான்னா தூரத்துல இருந்து தெரியுமா, இது எகு ஓட்டுறான். அந்த வேகம், அந்த குதிரையுடைய வேகம் வந்து எகு ஓட்டினாதான் இப்படி ஓட்ட முடியும். அப்படி போல இவன் ஓட்டிருப்பான். ஓட்டிட்டு போய் அவன் வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் பாக்குற மாதிரி. ஏன்னா இவ்வளவு நாளும் மறைஞ்சி கவசத்துக்குள்ள தன்னை மறைச்சவன் இப்ப கவசத்தெல்லாம் தூக்கி போட்டு இப்ப வந்து அவன் அந்த வீட்டுக்குள்ள ஓடி இருப்பான். அவன் ஒய்ஃப்ட போய் காமிச்சிருப்பான், பாருன்னு இருப்பான். அதுக்கப்புறமா என்ன பண்ணிருப்பான், உள்ள ஓடி இருப்பான். திடீர்னு ஒரு நினைவு வந்து உள்ள ஓடி இருப்பான். கிச்சன்ல ஓடி இருப்பான். முதல்ல அவங்க கிச்சன்ல ஓடி இருப்பான். அவங்க கிச்சன்ல இருந்திருக்காது, வேலைக்காரங்க கிச்சனுக்கு ஓடி இருப்பான். வேலைக்காரங்க கிச்சன்ல வந்து அந்த பிள்ளை உட்கார்ந்துட்டு ஏதோ ஊதுகுழல் வச்சுட்டு ஏதோ அந்த அடுப்பு கறியை வச்சுக்கிட்டு ஏதோ ஊதிக்கிட்டு இருந்திருக்கு. விறகு அடுப்புல வச்சுக்கிட்டு கரியா இருந்திருக்கும் அந்த சின்ன பிள்ளைகிட்ட. அங்க போய் முழங்கால் போட்டு கையெடுத்து கும்பிட்டு இருப்பான். உன் தேவன் தான் தெய்வம், உன்னுடைய தேவன் தான் தெய்வம், உன்னுடைய ஆண்டவர் தான் ஆண்டவர் இருப்பான். எவ்வளவு பெரிய எப்படி கொண்டாட பாருங்க. ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் வரும்போது எப்படி வரார். ஒரு 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 கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், தேவாதி தேவன் ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ள வரும்போது அற்புதம் நடக்கும். இது நமக்கு மெசேஜ். என் வாழ்க்கையில நீ வாரும் ஐயா,